இங்கிலீஷ் அண்ட் தமிழில் மிக்ஸ் பண்ணி பேசுகிறேன். இங்கே வந்து சாரோட அசோசியேட் ஆகிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் சார் வந்து ஸ்டேஜ் மேலே நின்று என்ன சார் கிட்ட இருந்து ஹெல்ப் வாங்கினேன்னு நான் சொல்கிறேன். ப்ரிலிம்ஸ்லேருந்து மெயின்ஸ் இன்டர்வியூ எல்லாமே ஹெல்ப் வாங்கியிருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ். இல்லை எனக்கு இன்னொன்று அதான் என்னோட காலேஜ் ஜூனியர், ஓகேவா? ஸோ 2008 ஐ கம்ப்ளீட்டட் மை காலேஜ். 2020 இது ஆக்சுவலாக ஒரு சர்க்கிள் இது. ஸோ ஐ மெட் ஹிம். த பாயிண்ட் இஸ் தட் நான் வந்த இங்கே சொல்லி கொடுக்கணும்னு வந்தது என்னன்னா, இந்த மாதிரி ஒரு க்ளோஷர் கிடைக்கணும், யூனோ சம்திங் ஐ ஹேவ் டு சி. அது ஆக்சுவலா திஸ் சாய்கிரண் ஹஸ் டன் தட். எனக்கு ஜூனியர் அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம். சார் ஸ்டார்ட் பண்றப்போ சாருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்றேன். தேங்க்யூ சார். ஸோ மைண்ட்ஸ் ஆஃப் ஆஸ்பைரன்ஸ் பொறுத்த வரைக்கும் த கிரேட்டஸ்ட் ஹெல்ப் தட் ஐ டுக் ஃப்ரம் மைண்ட்ஸ் ஆஃப் ஆஸ்பைரன்ஸ் வந்து 2 வந்து எனக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக தோணுச்சு. ஒன்று வந்து எஸ்பெஷலி நியூஸ் பேப்பர் வந்து சார் எம்பசைஸ் பண்ணுறதால ஐ திங்க் நான் இன்னமும் சீரியஸாக படிக்க ஆரம்பிச்சப்போ நியூஸ் பேப்பரில் படிக்கிறது ஒன்று, பட் செகண்ட் எக்ஸ்ட்ராக்டிங் இன்ஃபர்மேஷன் ஒன்று இருக்குது விச் இஸ் ரிலவென்ட் டு த எக்ஸாம். ஐ திங்க் சார் வந்து நம்ம குரூப்பில் அந்த மைண்ட்ஸ் ஆஃப் ஆஸ்பைரன்ஸ் அஃபிஷியல் குரூப்பில் போடுற அந்த ஹவு டு எக்ஸ்ட்ராக்ட் த இன்ஃபர்மேஷன், இங்கேருந்து ப்ரிலிம்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது, இங்கேருந்து மெயின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குன்றது இட் இஸ் வெரி பிக் ஐ ஓப்பனர். ஸோ அந்த ஆஸ்பெக்டில் ஐ திங்க் நியூஸ் பேப்பர் இஸ் வெரி ஃபண்டமெண்டல் பார்ட் ஆஃப் எவ்ரி ஒன்ஸ் ப்ரிப்பரேஷன். எஸ்பெஷலி நவ் த எக்ஸாம் இஸ் பிகமிங் மோர் டைனாமிக் as in வந்துட்டு there is a need for the candidate to know multiple things இன்னும் டீப்பா. ஸோ அதில் ஒன் ஆஃப் த ஃபண்டமெண்டல் பார்ட் வந்து நியூஸ் பேப்பர். செகண்ட் வந்துட்டு மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங். this was my first mains as well as my first interview. 2021 and 22 அந்த டைம்ல வந்து சார் கிட்ட மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் எழுதுனதுல நாலேஜ் பார்ட் இருக்கு, பட் சார் கிட்ட வந்து நான் என்ஹான்ஸ் பண்ணது வந்துட்டு ஹவு டு ஸ்ட்ரக்சரைஸ் த நாலேஜ் பார்ட் இன் அ பெட்டர் வே. எப்படி மல்டிபிள் ஆங்கிள்ஸை இது இன்க்ளூட் பண்ணுறது எல்லாம் அதில் வந்து தேர் இஸ் அன் அடிஷ்னல் அட்வான்டேஜ். ஸோ இது 2 ஹெல்ப் வந்துட்டு ஐ டுக். அண்ட் ஒரு ஆன்சர் எழுதி அதுலேருந்து இம்ப்ரூவ்மெண்ட் வாங்குறப்போ த மைக்ரோ டைமென்ஷன்ஸ் இன் அன் ஆன்சர் கெட்ஸ் இம்ப்ரூவ். ஒரு வாட்டியா ஒரு ஆன்சர் எழுதுறப்போ ஈவன் அட்லீஸ்ட் ஒரு 0.25 மார்க்ஸ் இம்ப்ரூவ் ஆனாலும் ஐ திங்க் இட் இஸ் வெரி மச் ஹெல்ப்ஃபுல். அண்ட் தேர்ட் நான் வந்து வேற ஏதாவது எம்ஃபசைஸ் பண்ணோன்னு இஃப் ஐ திங்க் வந்துட்டு I think everyone must be aware of it. It is a long journey. In the aspect la வந்து நம்ம mostly we focus on the exam point of view. Another aspect வந்துட்டு we need to also focus on the mental aspect point of view. I think from a student's perspective, this exam teaches us எல்லாமே நம்மளுக்கு சக்ஸஸும் கொடுக்கும், ஃபெயிலியரும் கொடுக்கும். பட் அட் த எண்ட் ஆஃப் த டே நம்ம வந்து 2 திங்ஸ் வந்து காக்னிசென்ட்டாக இருக்கணும். ஒன்று வந்து our knowledge is getting improved, but at the same time yes. ஸோ இது வந்து இந்த பாயிண்ட்ல வந்து ஐ வுட் லைக் டு மென்ஷன் தட் செகண்ட் அட்டெம்ப்ட் நான் எழுதினப்போ வந்துட்டு ஜிஎஸ்ல ஸ்கோர் வாஸ் அரௌண்ட் 110, பட் அந்த வாட்டி கட் ஆஃப் வந்து இட் வாஸ் இந்த லேட் 80s if I'm not wrong. And coming from an engineering background and first attempt my CSAT score was 90, but still second attempt CSAT வந்து I got only 62. ஸோ அந்த பாயிண்ட்ல இட் வாஸ் வெரி ஹார்ட் பிரேக்கிங். ஐ திங்க் சாருக்கு தெரியும், ஏன்னா எக்ஸ்பெக்டே பண்ணல சிசாட்ல கம்மியாகும். அண்ட் அந்த டைம் கண்டிப்பா மெயின்ஸ் எழுதி ஆகணும்னு இருந்தோம். ஆமா. ஸோ சார் கிட்ட பேசும்போது அந்த பார்டர்ல இருந்தது, இப்படியும் வரலாம் அப்படியும் வரலான்னு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த சைட்ல வந்து ஆனா இஃப் ஐ டர்ன் பேக் அண்ட் சி அது ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் லேர்னிங் லெசன். என்னன்னா சார் வந்துட்டு வி ஷுடன்ட் லீவ் எனி ஸ்டோன் அன்டர்ன்ற மாதிரி. எஸ் சார், அந்த இதுல இருந்து. பட் ஐ மேட் ஷுர் தட் சரி நம்ம இந்த வாட்டி ப்ரிலிம்ஸ் அஃபிஷியலா கிளியர் ஆகல, வாட் இஸ் த பெஸ்ட் ஐ கேன் டூ. மெயின்ஸ் கேண்டிடேட் என்ன ப்ரிப்பேர் பண்ணாங்களோ அதே எஃபர்ட் வந்து இல்ல. அதுதான் என்ன பாயிண்ட்னா, see அந்த ரிசல்ட் வரல, பட் ஆனா டே ஐ திங்க் ஐ ரிமெம்பர் த டே when I spoke to him. இந்த மாதிரி இல்ல சார், இந்த மாதிரி சிசாட்ல இட் இஸ் கமிங் அஸ் லோ மார்க். ஆனா 110 நான் சொன்ன, தம்பி பாஸ் ஆயிட்டே ஐயோ அப்படி. பட் ஆனா ஹி வாஸ் லைக் இல்ல நான் ஒரு மாதிரி சோகமா இருக்கு அப்படிலாம் இல்ல. சரிண்ணா நம்ம என்ன பண்ணலாம், ஓகேவா? தென் அகெயின் ஹி வென்ட் பேக் டு ப்ரிப்பரேஷன். அகெயின் த பாயிண்ட் வாஸ் தட் சரி இந்த வாட்டி எப்படி வி கேன் கவர் த போர்ஷன்ஸ், ஹவு கேன் வி ரைட் த ஆன்சர்ஸ், யூனோ. த பாயிண்ட் வாட் ஐ எம் ட்ரைங் டு சே இஸ் தட் அந்த ஒரு ஸ்லம்ப் வரும் தெரியுமா, அந்த ஸ்லம்ப் இல்லாம if you move ahead with whatever confidence that it is there in the exam, actually அது கரெக்டா வரும்.
ஆனா அதுக்கான இது பாயிண்ட் அதுதான், அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து அந்த ஸ்ட்ராட்டஜி தான் அது you can. ஸோ சார் சொல்ற மாதிரி இப்போ ஒரு இடத்துல இஃப் யூ ஆர் கெட்டிங் ஸ்டக், ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரிலிம்ஸ்ல இஃப் யூ ஆர் நாட் ஏபிள் டு கிளியர், ஆர் மெயின்ஸ்ல இஃப் யூ ஆர் நாட் ஏபிள் டு கிளியர், இட் இஸ் நாட் த எண்ட் ஆஃப் த ஜெர்னி. சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா தேர் மைட் பி அன் ஆட்டிடியூட் லைக் ஒரு 1 year வெயிட் பண்ணிட்டு அடுத்த வாட்டி ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணலாம். பட் அப்படி இல்லாமல் நம்ம ஃபோர் சைட் வந்துட்டு ஓகே நெக்ஸ்ட் 1 yearக்கு வாட் இஸ் த பெஸ்ட் ஐ கேன் டூ, அந்த பெஸ்ட் கொடுக்க வி ஹாவ் டு பி காம்பிடென்ட் இந்த 1 yearல. ஸோ அந்த 1 yearல அது கண்டிப்பாக ஃபெயிலியர் ஆன ஒரு 2-3 days இதாக இருக்கும். பட் வி ஹாவ் டு ஓவர் கம் தட் அண்ட் நெக்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல எப்படி நம்ம கண்டிப்பாக பாஸ் பண்றது, அந்த இது வந்துருச்சுனாலே யூ வில் கெட் அ பாசிட்டிவ் மைண்ட் செட். அப்போ வந்து உங்களுக்கு இன்னமும் ஹங்கர் அதிகமாகும், இன்னமும் நிறைய இன்ஃபர்மேஷன் எடுக்க. அந்த ஒரு பாயிண்ட் தான் அது. ஏன்னா we lose அந்த சைட் ஆஃப் ஸ்பீட் வந்து குறைச்சிரும். அடுத்த வருஷம் தானே அப்படின்னு. பட் அதான் சொன்னல, ஒரு 4 years 4 years நான் மீன் பண்றது வந்து டோட்டாலிட்டி சொல்றேன். அந்த 4 yearsக்குள்ள you will become an officer, அவ்வளவுதான் பாயிண்ட். அதுல ஸ்பீட் குறைக்க வேண்டாம். other things we can after that we can talk, but 4 yearsக்கு வந்து அந்த ஸ்பீட் குறைச்சிட்டா then the point is that அது திருப்பி நம்மளுக்கே இதாகும். கரெக்ட்டா? ஸோ அந்த டைம்ல ஒரு 3 monthsல மெயின்ஸ் எக்ஸ்டென்சிவா ப்ரிப்பேர் பண்ணதால இந்த வாட்டி when I was able to clear prelims, எனக்கு எக்ஸாம் எழுதினாலே ஐ காட் டு நோ தட் ஐ வில் கிளியர் த ப்ரிலிம்ஸ்ன்ற. ஏன்னா ப்ரிலிம்ஸ் அவ்வளோ ஒர்க் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த பாயிண்ட்லேருந்தே யூ கேன் ஸ்டார்ட் யுவர் மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன். ஒரு கிக் ஸ்டார்ட் மெயின்ஸ் ப்ரிப்பரேஷனுக்கு இருந்துன்னா எப்போவுமே அட்வான்டேஜாக இருக்கும். ஸோ ப்ரிலிம்ஸ் வந்து லெட் அஸ் கிவ் த பெஸ்ட் எஃபர்ட் ஈவன் இஃப் இட்ஸ் நாட் கெட்டிங் கிளியர்ட். ஓகே, அங்கேருந்து ஹவு டு மேக் ஷூர் த நெக்ஸ்ட் டைம் ப்ரிலிம்ஸ் அண்ட் ஆல் த 3 stages கெட் கிளியர்ட். பட் அதுக்கு ஹவு ஆர் யூ கோயிங் டு ஒர்க் ஃபார் த நெக்ஸ்ட் upcoming 1 year? அதுல if you are focused na kandipa it will be very helpful for us. I think whatever little is there I shared. இனிமே உங்களுக்கு ஏதாவது questions இருந்தா we can talk about it. இல்ல, anything related to anything. Okay. Okay. இப்போ அந்த மாதிரி போனதுல நீங்க எக்ஸாக்ட்லி இந்த ப்ரிலிம்ஸ்ல ஜிஎஸ்ல இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவீங்க? ஓகே. ஸோ ப்ரிலிம் ஸ்ட்ராட்டஜி பொறுத்த வரைக்கும் இந்த வாட்டி நான் அட்டென்ட் பண்ணது அரௌண்ட் 90 questions. நான் வேரியஸ் கேஸ் சினாரியோ சொல்கிறேன் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்கு. நான் அட்டென்ட் பண்ண கொஷின்ஸ் வந்து 90, நான் எடுத்த ஸ்கோர் வந்து 96. என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் வந்துட்டு ஹி அட்டெண்டட் 98 questions, he secured 100. there is one more person, he attended just 68 questions, பட் அவங்களும் ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்துட்டு த ஃபிக்ஸேஷன் ஆஃப் கொஷின்ஸ் வந்து 2 ஃபேக்டர்ஸ்ல டிபெண்ட் ஆகும். ஒன்று, ஹவு வி ஆர் ப்ராக்டிசிங் இன் த மாக் எக்ஸாம்ஸ். இப்போ நம்மளுக்கு வந்து இஃப் ஆர் வி ரிலையன்ட் ஆன் அக்யூரசி, அக்யூரசியில் ரிலே ஆகிறவங்க தே எய்ம் ஃபார் லெஸ் கொஷின்ஸ் பட் மேக்ஸிமம் அவுட்புட். இன்னொரு செகண்ட் ஆஸ்பெக்ட் வந்துட்டு மோர் த நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் அண்ட் மோர் த சான்சஸ் ஆஃப் கெட்டிங் த்ரூ. அண்ட் செகண்ட் ஆஸ்பெக்ட் வந்து பேஸ்ட் ஆன் தட் டே ஹவு த பேப்பர்ஸ். நீங்க சொல்ற மாதிரி ஹவு த பேப்பர்ஸ், நமக்கு ஏற்கனவே ஒரு செட் ஸ்ட்ராட்டஜி இருக்கு, அதுல இருந்து ரொம்ப டிவியேட் ஆக வேணாம். இப்போ நம்மளுக்கு மார்க்ல ஃபுல் டெஸ்ட் ஒரு 10 எழுதுறோம், all around 85 to 90 questions we are attending na, okay we can have that set strategy. In case prelims la there is no chance of attending avulana, maybe you can reduce to 80 to 85. adhe neenga drastically if you change the strategy to 70 and the point of time la it will become difficult. இல்ல அந்த ஸ்ட்ராட்டஜி இருக்குல்ல, அதான் இப்போ ஃபைனலா we will come to a position that we can fix in this number. as he said, அது வந்து comes over a period of time. நீங்க அந்த பிராக்டிஸ் பண்றீங்க தெரியுமா. இப்போ I think each of you would come to a conclusion that இது நம்ம கம்ஃபர்ட்டபிளா இருக்கு and anything will work. Yes, as he said, in the sense பாத்தீங்கன்னா number of questions less na accuracy will be, you should have more. It's very simple as that. ஆனா his was in the other side of ஒரு 90 அந்த மாதிரி. This is what I used to do, 87 to 90 something like that. See, I felt அது என்னால பெட்டரா இருந்துச்சு. அக்யூரசி வந்து ஹால்ல என்னால டிசைஃபர் பண்ண முடியல. அதாவது வெதர் இப்போ நான் 65 ன்னு வச்சுக்கோமே, ஹால்ல எனக்கு ஷியோரா தெரியணும் எனக்கு வந்து 60 55 கரெக்டா இருக்கு. அது இஸ் வெரி ஹார்ட் இன்சைட். ஏன்னா சார் சொல்ற மாதிரி அந்த டைம்ல we won't have the time to process it. சோ அந்த ஃப்ளோவா போயிட்டு இருக்கும்போது அந்த டைம் இருக்காது ப்ராசஸ் பண்ண. That's why he goes for 90 ன்னு வச்சுக்கோ. ஆனா அந்த ப்ராசஸிங் வந்து நீங்க அதுதான் சொல்ற, each person இப்போ ஒரு person we refer to they would have cleared, that's the point. அது வந்து அவங்க she would have practiced or he would have practiced in the period that they were writing mocks. Other than that அங்க போய் அதை ட்ரை பண்ண மாட்டாங்க.
No? அங்க Yes. போய் you should not try a new thing or பயந்துர கூடாது. You Mm. should not hold back. See, எதுவோ உங்க strategy இங்க prepare ஆயிட்டு you should go inside. அவ்வளவுதான். ஆனா இந்த வாட்டி அது you please think about it. Yes. சரியா? இப்போல இருந்தே பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ரஃப் ஐடியா டெம்ப்ளேட் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா யூ கேன் மேக் இட் மோர் ஃபிளெக்சிபிள் அந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல. இன்னொன்னு see, வேற ஓகே. அந்த 3 months கேப்ல நான் எது வரைக்கும் லிமிட் பண்ணிக்கலாம்? டெப்தா போயிடும் சில டைம். இதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க அப்படின்னா என்ன பண்ணலாம்? மெயின்ஸ் Mains. நீங்க அந்த you wrote the answers ஒரு புக்ல anthropology ஆமா. அது கொஞ்சம் சொல்லுங்க. இந்த சென்ஸ் வந்து how you ஏன்னா see ஒரு he has a notebook அதுல நான் பார்த்த வரைக்கும் see இப்போ நம்ம டெஸ்ட் எழுதுறோம் அது தனி ஓகேவா அந்த கரெக்ஷன் தனி செப்பரேட்டா he had a note அதுல வந்து பார்த்தோம்னா என்னெல்லாம் क्वेश्चन வந்து டிஃபிகல்ட்டா இருக்கும் some questions we might not have answers அதுக்கு எல்லாமே அதுல ஆன்சர் இருந்துச்சு anthropologyல. சோ அந்த பாயிண்ட் நீங்க கேட்ட கொஸ்டின்ல வந்துட்டு மெயின்ஸ் பொறுத்தவரைக்கும் எந்த டெப்த் போனா until the depth of what UPSC asksன்ற மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல ஃபுல்லா கவர் பண்ணுங்க 3 months டைம்ல. அதுதான் பேசிக், அதுதான் உங்களோட டெப்த். எல்லாரோட டெப்த் உங்களுக்கு எல்லாரோட டெப்த் அது. அதை தாண்டி இஃப் யூ வாண்ட் டு ப்ராக்டிஸ் மோர் யூ கேன் ஜாயின் ஒன் டெஸ்ட் சீரீஸ். ஒரு செட் ஆஃப் 8 பேப்பர்ஸ், 4 ஒரு செட், இன்னொரு 4+4 2 in each GS. அந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா யுவர் ஜென்ரல் ஸ்டடிஸ் வில் பி சார்ட்டட் அவுட். செகண்ட் ஆந்த்ரோபாலஜி சார் சொன்ன மாதிரி அதே சேம் தான், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பேஸ் எல்லாத்துக்கும். அதுதான் வந்து நான் எல்லாத்தோட டெப்த். அதை தாண்டி இஃப் யூ வாண்ட் டு இம்ப்ரவைஸ் அந்த பிரெத் ஹைட்லாம் இம்ப்ரூவ் பண்றதுக்கு வி கேன் ப்ராக்டிஸ் GS ஃப்ரம் அதர் இன்ஸ்டியூட்ஸ். அந்த மெயினா அதான் நீங்க அந்த நோட் மேபி ஒரு நாள் வந்து ஏன்னா இந்த வாட்டி he has again you know அது கான்சென்ட்ரேஷன் பட் ஒன் டே யூ பிரிங் தட் அந்த நோட்டை கொடுத்துரு. அப்போ when you see that note வந்து நீங்க அவங்களோட நோட் பாத்தீங்கன்னா you will understand that you know see இது வந்து not only இது anthropology நான் சொல்றேன் but you should do it in the option that you are in, you know previous year question whatever option அத வந்து நம்ம வெச்சிட்டோம்னு வெச்சுப்போம். டெஸ்ட் as he said you know அது வந்து நம்ம பிராக்டிஸ்க்காக. பட் இந்த சைடுல இந்த பேஸ் வெச்சிட்டு இதையும் I saw you know இப்போ நம்ம அதை பார்க்கும்போது தான் இதுல இன்னும் ஏத்தலாம், இந்த பாயிண்ட்லாம் you know you can add. அப்போ இந்த இதுல ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகும். அப்புறம் மெயின்ஸ்க்கு நம்ம போகும்போது we will feel very comfortable. இன்னொரு அதான் இந்த பாயிண்ட் என்னன்னா he wrote this mains test seriesலாம் in 2021 and 22லயும் I think you wrote Yes. என்கிட்ட you know ஒரு வாட்டி இன்னொரு நம்ம இதுல சோ அங்க எதுலயோ நான் பாயிண்ட் அதான் சொல்றேன், எழுதுறதுல கான்சென்ட்ரேஷன் இருந்துச்சுன்னா that is enough I think. ஆனா previous year question base. Yes. That's the point. நான் கேக்குறேன் இந்த சென்ஸ் இன்னொன்னு இந்த இன்டர்வியூ இருந்துச்சுல. Yes sir. இப்போ how do you feel that you know நம்ம ஏற்கனவே இன்டர்வியூ பத்தி ஒன்னு யோசிச்சிருப்போம். Now what do you feel அப்படின்றது? First thing, my immediate I would say my review of my performance in interview வந்துட்டு first எனக்கு தோணுது வந்து I need to express myself more. Because வந்து 20-30 minutesல they won't come searching for your personality. You should go and express your personality. நான் வந்து I think I little bit held back in interview எனக்கு personality test எனக்கு தோணுது. I felt that I could have performed even better. I could have pushed. So வந்து அது one of the immediate இது. Second வந்துட்டு as everyone says அது வந்து ஒரு ஃபார்மலா இருக்கும், யூஸ்வலா டிஸ்கஷன் மாதிரி இருக்கும்னு சொன்னாங்க. பட் எனக்கு வந்து இட் வாஸ் மோர் லைக் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன் வேர் தேல் பி நோட்டிங் ஈச் அண்ட் எவ்ரி மூவ் ஆஃப் யோர்ஸ். எனக்கு இன்டர்வியூ முடிச்சுட்டு போகும்போது when I stood up, சேர்பர்சன் மேமோட பேப்பர்ல ஹாஃப் பேஜ் வந்து எழுதியிருந்தாங்க சார் கமெண்ட்ஸ். இல்ல அவங்க இன்னொன்னு அவங்க கவனிச்சுக்கிட்டு இப்போ என்ன பாயிண்ட்னா 5 people are there. Yes. நம்மளுக்கு தெரியாது 5 பேருமே ஆல் த டைம் எக்ஸெப்ட் ஃபார் ஏதாவது ஒரு மைனர் வேரியேஷன்ஸ் தவிர மிச்ச எல்லா டைமும் அவங்க நம்மள பார்த்துட்டே தான் இருப்பாங்க. Yes. நம்ம என்ன பேசுறோம் அதுல அவங்க சேர்மன் வந்து எப்படியும் நோட்ஸ் எடுப்பாங்க. அண்ட் சில சேர்மன்லாம் கிளியரா இருப்பாங்க, கிளியரா ஹாஃப் பேஜ் நோட்ஸ் எடுக்கிறாங்க. எவ்ரி மூவ் ஆஃப் யோர்ஸ் தே ஆர் நோட்டிங். And above that வந்துட்டு இன்டர்வியூ வந்துட்டு it is not that after mains ones can get prepared for the interview and அப்படியே மார்க் வந்துரும். இன்டர்வியூ இட்ஸ் more of personality test. So அங்க வந்துட்டு over the years how we are developing our personality. இந்த இதுதான் என்னன்னா நம்ம இதுல ரெண்டு பார்ட் இருக்கு. நம்ம நெக்ஸ்ட் வாட்டிக்கும் ப்ரிப்பேர் ஆகும்.
ஓகேவா? ஏன்னா ஆப்வியஸ்லி ரேங்க் இம்ப்ரூவ் பண்ணணும் சம்திங் லைக் தட் இருந்தா, ஆனா மைண்ட்ல நம்ம வந்து பாஸ் ஆக போறோம்னு தான் நினைச்சுக்கணும். அதுதான் இந்த ஸ்ட்ரேஞ்சஸ்ட் ஃபேக்டர். அதுல நினைச்சுக்கிட்டே நம்ம ப்ரிப்பேர் யூ ஷுட் ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப் இன் அ வே தட் ஒரு இதுல சொல்றதுதான் ஒரு மாதிரி அடிச்சு பேசணும். தைரியமா ரொம்ப ஹெல்ட் பேக்லாம் ஐ திங்க் எனக்கு நான் சொல்லியிருக்கேன், ஐ ஹவ் செட் மல்டிபிள் டைம்ஸ். அது நான் ரொம்ப ஹெல்ட் பேக்கா இருந்தேன்றது எனக்கு தோணுச்சு. அண்ட் அதுல வந்துச்சுன்னா அப்போ கொஞ்சம் கரெக்டா they will not be able to give high marks. ஃபுல் த்ராட்டில்ல இஃப் யூ கிவ் இட் யுவர் செல்ஃப், ஐ திங்க் அது நல்லா வரும். இந்த வாட்டி வந்து அதான் அது இன்னொன்னு யூபிஎஸ்சில இருக்கோம்ல, we actually tend to get ரொம்ப ஒரு மாதிரி claustrophobic ஆயிடும். ஆமா, யூபிஎஸ்சில sometimes we restrict ourselves to just in the books அது பட் நம்ம பர்சனாலிட்டி கொஞ்சம் எக்ஸ்பிரஸ் பண்ணி if we get to learn more things வந்து அங்க இன்னும் நிறைய எக்ஸ்பிரஸ் ஆக முடியுது. அந்த ஒரு பாயிண்ட் இருக்கு. செகண்ட் வந்துட்டு ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் ஆயிடும்னா we get the fear of the exam. அந்த ஃபியர் இருந்தா இன்டர்வியூல you cannot perform. ஸோ அது எல்லாம் உடச்சிட்டு if you go carefree, சில பேர் வந்துட்டு இட் இஸ் ஆக்சுவலி ஒன் ஆஃப் த ரைட் ஆட்டிடியூட்னா ஓகே வந்தா ஓகே அவங்க என்ன அவாய்ட் பண்ணிட்டோம் ஐ வில் டூ மை திங் பண்ணிட்டு வந்துருவாங்க. அவங்களுக்கு தான் ஆக்சுவலா நோ தட்ஸ் ஆக்சுவலி ரைட் ஆட்டிடியூட் அண்ட் ரைட் பொசிஷன் டு பி. இல்ல அதுதான் பண்ணணும். he said was இந்த யூபிஎஸ்சில வந்து ரொம்ப நம்ம அப்படியே இதாயிடுவோம் தெரியுமா, ஒரு மாதிரி இறுகிடுவோம். இந்த சென்ஸ் வந்து we will think that இல்ல நம்ம போய் பேசிக்கலாம் அப்படின்னு. it actually shows அவங்களுக்கு அது தெரிஞ்சிரும். ஆமா, பட் as he said நம்ம இப்பவே அந்த அதுக்குன்னு அதான் நம்ம டெய்லி ப்ரிப்பேர் பண்ணணும் டெய்லி. எஸ், பட் ஓபனா இருந்துக்கலாம். ஆமா, க்ளோஸ். எஸ் கண்டிப்பா. பிளஸ் செகண்ட் திங் என்ன சொல்லணும்னா அந்த ஓப்பனா இருக்கிறதுக்கு whenever we get an opportunity to talk with professors ஆகட்டும் or someone who is doing well in their professional career, நம்ம போய் பேசினாதான் அந்த ஐடியா ஷேரிங் அப்போதான் we'll get slowly trained automatically. இது வந்து நம்ம கான்ஷியஸா பண்றதை விட இந்த மாதிரி கேஷுவலா பண்ணிட்டே இருந்தா we'll get improved. ஏதாவது ஒரு கேள்வி கேட்டது என்ன உள்ள ஏதாவது ஒரு கேள்வி கேட்டாங்க அது எனக்கு ஆக்சுவலா ஒரு கேள்வி வந்து கொஞ்சம் சர்ப்ரைசிங்கா இருந்தது. சேர்பர்சன் மேம் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டாங்க கேள்வி கேட்டு. அடுத்த மெம்பர் வந்துட்டு ஹி saw my optional anthropologyன்னு டக்குன்னு he asked like have you seen tribes ன்னு. ஸோ அது வந்து ஒரு மாதிரி ட்ரிக்கி கொஸ்டின். ஏன்னா ட்ரைப்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜியாகிரபிக்கலி ஐசோலேட்டட். பார்த்துருக்கேன்னா நீ எப்படி பார்த்தேன்னு, இல்லைனா நான் இருக்கிறது சென்னை ஸோ ஹவு இன் அர்பன் ஏரியாஸ் ட்ரைப்ஸ் ஆர் தேர்னு. ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்துட்டு கொஞ்சம் ஓப்பன் அண்ட் வைப்ரண்ட் மைண்ட் இருந்தா வி கேன் டேக்கிள் பெட்டர்ன்ற மாதிரி தோணுச்சு. நான் வந்துட்டு நான் உங்ககிட்ட சொன்னேன் சார், சின்ஸ் ஐ லிவ் இன் சிட்டி ஆஃப் சென்னை, I have seen few tribes who have been stranded. They have been moved away from their original habitats to here. It is very pathetic to see them on the roads doing very petty things like begging. It's very unfortunate ன்னு சொன்னேன். அவங்க ஓகே ஃபைன். வேற ஏதாவது இன்னொன்னு இங்க இருந்து ப்ரிப்பேர் ஆகி போனோம்ல, 3 இதுக்குமே வேற வேற ப்ரிப்பரேஷன். இன்டர்வியூ ப்ரிலிம்ஸ் ஒண்ணு, மெயின்ஸ் ஒண்ணு, இந்த 3 ப்ரிப்பரேஷனும் how did you ப்ரிலிம்ஸ் ப்ரிப்பரேஷன் பொறுத்த வரைக்கும் just the span of knowledge that we have. ஆனா ஒரு லிமிட்டட் செட், பட் அதுல how far are we going to go and explore. prelims வந்து இப்ப ஏனா people are going to write, so அது how in a sense வந்து how you prepared ஒரு particular topic னு வெச்சுக்கோ, something like how did you prelims preparation பொறுத்த வரைக்கும் I believe in working out more results in more இது சார். ஃபார் எக்ஸாம்பிள் if I work out a paper, அதில் 100 questions இருக்குன்னா my belief is that even at least one of the question from this or the knowledge that I acquire helps in solving one of the question in prelims exam, it is worthy enough to solve that paper. So அந்த மாதிரி if you are able, for example சொல்றேன், if you are able to solve 100 question papers, so அதுலேருந்து எல்லாமே ஒரு question வந்தாலும் in prelims solve will be more comfortable. So first thing I believe in is quantity, the amount of questions that you solve. But quantity வந்து அதை தாண்டி இன்னொரு ஃபேக்டர் இருக்குன்னா the quality that we study. As sir வந்து rightly point out பண்ணுவாரு, our preparation இது கேட்க வந்து பேசிக்கா இருக்கும், பட் தட் இஸ் வெரி ஃபண்டமெண்டல். பேசிக் புக்ஸ் NCERTs அண்ட் ஸ்டாண்டர்ட் புக்ஸை திரும்பி படிச்சா we need to make sure that எல்லா கொஸ்டின்ஸ் யார் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் வந்து கரெக்டா போடுறாங்களோ அது தப்பு பண்ணக்கூடாது. நம்ம அது வந்து எப்போ வரும்னா பேசிக் நாலேஜ்ல நம்ம ஸ்ட்ராங்கா இருந்திருப்போம். செகண்ட் பார்ட் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்துட்டு ஓகே மேகசின் we have to depend, பட் அதை தாண்டி நியூஸ் பேப்பர்ஸ் along with magazines கம்பைன் பண்ணும்போது it gives us more effect.
ஸோ இது வந்து ப்ரிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு ஜெனரலைஸ் ஸ்ட்ராட்டஜி. ஆனா அதான் என்னன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த சென்ஸ் வந்து how you இது சொல்றது வந்து if you apply in your sense actually it will come. The basic point is that நம்ம எங்க இருந்து இன்ஃபர்மேஷனை எப்படி எடுத்துக்க போறோம், ஆமா அது எங்க இருந்தாலும் எடுத்துக்கணும். You should not lay back and say that இல்ல சார் நான் அப்புறம் அது I have not read that. எல்லா இன்ஃபர்மேஷனும் you can read, go through and you can and while analyzing the paper mistakes ஆனது வந்துட்டு if you are making mistakes in basic things, for example article 21 என்னன்னு கேட்டு we didn't put it right now, அது must be more alarming than உங்களுக்கு தெரியாத ஃபேக்ட் ஒன்னு கேட்டு அதுல தப்பு பண்ணிட்டீங்கன்னா ஓகே there is a chance to learn ன்னு எடுத்துக்கலாம். பட் இதே பேசிக் திங்ஸ்ல நீங்க இல்ல chronology, மாடர்ன் இந்தியால chronology எந்த கவர்னர் ஜெனரல் எது அதெல்லாம் தப்பு பண்ணோம்னா it is more alarming than making mistakes in current affairs. So அந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல அலார்மிங்கா இருந்தா again we have to go back to our basic books, do from the sketch and come up again. anything எஸ்ஏ வந்துட்டு ஆஃப் லேட் வந்து ரொம்ப க்ரூஷியல் ஆயிட்டு இருக்கு சார். ஏன்னா வந்து மார்க்ஸ் ஆர் கோயிங் until 140. அதே மாதிரி டவுன் ஸ்விங்கும் இருக்கு. சரியா எழுதுனா இட் இஸ் கோயிங் டவுன் டு 70. ஸோ வந்துட்டு எஸ்ஏ இப்போ வந்துட்டு நாலேஜ் பார்ட்டும் இருக்கு அண்ட் ஹவு டைவர்ஸ்லி வி ப்ரொவைட் த இன்ஃபர்மேஷனும் இருக்கு. ரொம்ப ஸ்டாண்டர்ட் கிளீஷே எஸ்ஏஸ் வந்து எழுதுனா ஒரு மேபி 80, 90 ப்ராபப்ளி தே ஆர் அவார்டிங். பட் இஃப் யூ ஆர் ஏபிள் டு பிரிங் இன் மோர் டைமென்ஷன்ஸ் அண்ட் சில ஸ்டோரிஸ் வந்துட்டு யூ வுட் ஹவ் ஹர்ட் இன் லைஃப், அது வந்துட்டு இஃப் யூ ரைட் இட் அது வந்து மோர் இன்ஸ்பைரிங் தேன் ஒரே ஸ்டோரி. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபேமஸ் பர்சனாலிட்டி இருக்காங்க, அவங்க தே கேம் த்ரூ ஒரே ஸ்டோரினா அந்த மாதிரி ஒரு 10 பேர் எழுதுவாங்க. ஸோ வென் தே ரீட் அக்ராஸ் த சேம் ஸ்டோரிஸ் தே கெட் கைண்ட் ஆஃப் போர்டம் சார். ஸோ எனக்கு என்ன தோணுதுன்னா மோர் டைவர்சிட்டிஸ் அண்ட் மோர் டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் வி ஆர் கிவிங் டு இட், அதுக்கு எஸ்ஏ வந்து கண்டிப்பா யூஸ் ஆகும். ஆனா எஸ்ஏ வந்து இம்பார்ட்டன்ட். ஆமா என்னோட ப்ராக்டிஸ் வந்துட்டு ஒன்று வந்து ப்ராக்டிசிங் மோர் கொஸ்டின்ஸ் டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ்ல. யூபிஎஸ்சி தீம்ஸ் இது வரைக்கும் கொடுத்துருக்கேன், என்னெல்லாம் கொடுத்துருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் பர்சிவரன்ஸ், டெடிகேஷன், அந்த மாதிரி தீம்ஸ் கொடுத்ததுல வந்துட்டு வி ஹேவ் டு ப்ராக்டிஸ் மல்டிபிளா. அதை தாண்டி சில வாட்டி நியூஸ் பேப்பர்லேருந்தே சம் ஹெல்ப் கிடைக்கும். இன்னைக்கு ஒரு ஆர்டிகல் பார்த்தேன், ஒரு செல்ஃப் ஹெல்ப் குரூப் வந்து எப்படி வந்து அவங்க 5 layers ஆஃப் ஃபார்மிங் பண்றாங்கன்னு. ஸோ வந்து அது படிக்கும் போது எப்படிலாம் யூஸ் பண்ணலாம்னு வி ஹேவ் டு திங்க். செல்ஃப் ஹெல்ப் குரூப்னா எப்படி கோஆபரேஷன் பத்தி எதாவது இருந்தா வி கேன் யூஸ் திஸ் அஸ் இன்ட்ரோடக்ஷன். அதே மாதிரி இனோவேட்டிவ் திங்க், இனோவேஷன் பத்தி இருந்தா இதையும் வி கேன் யூஸ். ஸோ சில வாட்டி நியூஸ் பேப்பர்லேருந்தே வி கேன் கெட் எக்ஸாம்பிள்ஸ். அதை தாண்டி இஃப் யூ ஆர் ப்ரௌசிங் இன் சம் குட் வெப்சைட்ஸ் இன்டர்நெட்ல வந்துட்டு படிக்கும் போது யூ வில் டெஃபினெட்லி கெட் சில ஸ்டோரிஸ். ஆமா, பிளஸ் அந்த டாபிக் செலக்ஷனும் இப்போ இம்பார்ட்டன்ட் ஆயிட்டு இருக்கு சார். தீம்ஸ் நீங்க இஸ் ரெஃபரிங் டு அது வந்து நம்ம क्वेश्चनல பின்னாடி பார்த்தோம்னா there are certain themes, education இருக்கும், health இருக்கும். So கண்டிப்பா be prepared for this. அந்த themes வந்து we have to be prepared. ஓகேவா? ஆனா அது எப்படின்னா இப்போ நியூஸ் பேப்பர்ல இருந்து நம்ம போறோம்ல, அப்படியே அது நியூஸ் பேப்பர்ல இருந்து ஆட் ஆன் பண்ணிட்டே போறோம். கடைசியில போகும்போது to the kill word, அது கடைசியில எத்திக்ஸ் பேப்பர் வந்துட்டு 2 parts இருக்கு, பார்ட் ஏ அண்ட் பார்ட் பி. சம்டைம்ஸ் வி எம்பசைஸ் லிட்டில் மோர் ஆன் பார்ட் பி கேஸ் ஸ்டடிஸ், பட் வி ஹாவ் டு ரிமெம்பர் த ஃபேக்ட் தட் எக்ஸாமினர் கோஸ் ஃப்ரம் கொஸ்டின் 1 to end. ஸோ பார்ட் ஏவும் ஈக்குவலாக எம்பசைஸ் பண்ணோம். அதே மாதிரி எத்திக்ஸ்லயும் சர்டன் தீம்ஸ் இருக்கு, சில வேல்யூ சிஸ்டம்ஸ் இருக்கு, சிவில் சர்வீஸ் கார்டினல் வேல்யூஸ் இருக்கு, அதெல்லாம் லிஸ்ட் டவுன் பண்ணிட்டு வேரியஸ் பாயிண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன், டெடிகேஷன்னா என்ன, 2 lines we have to define. அதை தாண்டி செகண்ட் லேயர் வந்துட்டு வாட் ஆர் த வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் டெடிகேஷன், டெடிகேஷன் அட் ஒர்க், டெடிகேஷன் டுவர்ட்ஸ் ஃபேமிலி, டெடிகேஷன் டுவர்ட்ஸ் இம்ப்ரூவிங் நேச்சர், அந்த வேரியஸ் ஆஸ்பெக்ட். அது செகண்ட் லேயர். தேர்ட் லேயர் வந்து கேஸ் ஸ்டடிஸ். ஐ திங்க் அதுக்கு சார் வந்து நிறைய வாட்டி குரூப்லேயே போடுறாரு, இந்த இதுக்கு இது யூஸ் பண்ணலாம் GS4க்கு. ஸோ அது தேர்ட் லேயர், கேஸ் ஸ்டடி எக்ஸாம்பிள்ஸ், கேஸ் ஸ்டடிஸ். இது 3 வேல்யூ சிஸ்டம் ப்ரிப்பேர் பண்ணிட்டா ஐ திங்க் இட் வில் பி மோர் ஆர் லெஸ் சார்ட்டட். கேஸ் ஸ்டடிஸ் வந்து இப்போலாம் வந்துட்டு தேர் இட்செல்ஃப் கிவிங் த வேரியஸ் சினாரியோஸ், ஜஸ்ட் ஃபில் பண்ணா போதும். ப்ரிப்பரேஷன் ஆனா அந்த ப்ரிப்பரேஷன் வந்து யூ ஹேவ் டு டு, அங்க போய் அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி. எத்திக்ஸும் அதே தான். ஒரு சிலபஸ்ல இருக்கிற கீவேர்டுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 2 lines நம்ம ஐதர் ஓன் ஆர் ஸ்காலர்லி டெஃபினிஷன் எடுத்துட்டு செகண்ட் லேயர் எக்ஸாம்பிள்ஸ், அப்புறம் அதுலயே மல்டிபிள் ஆஸ்பெக்ட்ஸ் என்ன அது பாயிண்ட். அதாவது வாட் இஸ் சேயிங் அது அந்த டெஃபினிஷன், அந்த ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன், செகண்ட் லேயர் வந்து மல்டிபிள் ஆஸ்பெக்ட்ஸ் இன் இட், தேர்ட் வந்து எக்ஸாம்பிள்ஸ் தட் யூ ஆர் கோயிங் டு கிவ். the 3 parts in any subject as sir says. themes வச்சிட்டு
then you go inside the hall, then you tell the examiner who you are through those things. ஆனா இது வச்சுக்கிட்டே உள்ள போகும். ஆமா. அதுல மேல கீழே போகும் வரும், அது that's a different thing. But இதுதான் base of the preparation. Yes. இது வச்சுட்டு நம்ம உள்ள sometimes நம்ம வந்து we overlook things and go for the aspects starting multiple aspects, but basic வந்து definition, how are we going to show that yes I know about the subject ன்ற வந்து it is how you define a topic. அந்த டாபிக் வந்து இட் இஸ் வெரி மச் ஹெல்ப்ஃபுல். இது ஜிஎஸ்க்குமே சார் சொன்ன மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் பத்தி ஏதாவது கேட்டிருந்தாங்கன்னா இஃப் யூ ஆர் ஏபிள் டு ரீப்ரொடியூஸ் த சேம் டெஃபினிஷன் as UNEP, அது இன்னமும் இட் ஷோஸ் த எக்ஸாமினர் எஸ் ஹி நோஸ் த டாபிக் இன் டெப்த்னு. இந்த இதெல்லாம் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தீம்ஸ் இன் ஆன்சர் ரைட்டிங். நம்ம ஓவர்லுக் பண்ற நிறைய விஷயம் என்னன்னா, இப்போ அதான் சஸ்டைனபிள் டெவலப்மெண்டோட டெஃபினிஷன் படிக்கணுமா, நோ, பட் that's what shows the different. நம்ம இஷ்டத்துக்கு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் எழுதுவோம், நோ, பட் வாட் கம்ஸ் இப்போ ஜியோகிராஃபிலயும் ஒரு டாபிக் இருக்குல்ல, ஜியோகிராஃபில சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் இருக்கு, பட் UNEP or United Nations அந்த டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் or Brundtland Commission என்ன சொன்னாங்க, that proves to that person that இல்ல இவங்க they have put in serious effort. Yes, no, that's definitely sir. Suppose there was somebody follow அவங்க அதெல்லாம் Okay. Okay. presentation that which gives more value, marks for Actually both gives value and how you present தான் important. ஏன்னா சில questions வந்து already they would have given quotes. quotesக்கு திரும்பி quote எழுதுனா it wouldn't be appropriate. So ஆனா சில questionsக்கு வந்துட்டு they might ask about ethics and women related. இது அதுக்கு if you give a strong quote in the introduction, அதுக்கு it makes more relevant. எதுமே yeah extra leverage among different candidates. லெவரேஜ் கொடுக்கும் அண்ட் அகைன் ஹவ் யூ யூஸ் தட் கோட்ன்ற மாதிரி. இப்போ சில வாட்டி வந்துட்டு எஸ்ஏல வந்து நிறைய பேர் தே ஹேவ் திஸ் ஹேபிட் ஆஃப் ஸ்டார்டிங் வித் கோட்ஸ். இட் இஸ் குட், பட் ரிலவன்ஸே இல்லாம அவங்க ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதுக்கு ஒரு கோட் வச்சு ஸ்டார்ட் பண்ணா இட் ஃபீல்ஸ் லைக் யூஆர் ஃபோர்ஸபிளி ஃபிட்டிங் என்ற மாதிரி. சம்பந்தமே இல்லாம ஒரு பாட்டு வச்சோம். Sometimes அதை ரீகால் பண்ண முடியாது, எக்ஸாக்ட்லி ரீப்ரொடியூஸ் பண்ண முடியாது. சோ பட் தப்பா பண்றதுக்கு நம்ம அதை விட்டுட்டு நம்மளோட ஓன் பிரசன்டேஷன் சோ அப்ப நம்ம லெவரேஜ் லூஸ் ஆகும். மார்க்ஸ் லூஸ் ஆகாது, நீங்க குவாலிட்டியா கொடுத்தீங்கன்னா மார்க்ஸ் லூஸ் ஆகாது. பட் இன்கேஸ் someone has given the same content உங்கள மாதிரி ஆனா கோட்டும் எக்ஸ்ட்ரா எழுதிருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா மார்க் வரும், உங்களுக்கு பீனலைஸ் ஆகாது. அதாவது they will not, there is no point in reducing mark in the sense how well you have written in relation to some other person. The point தான் கோட்ஸ் இது கரெக்ட் தான், பட் வி நோ அதுல கோட்ஸ் கொடுத்திருக்கிறதுல நம்ம மேண்டேட்டரியா எழுதணும்னு இல்ல. ஆமா, you can write when you feel that இதுல நான் தான் சொல்றேன், ஒரு படம் பாக்குறோம், இந்த இடத்துல இந்த பாட்டே வரக்கூடாதுன்ற மாதிரி தோணும்ல. so it's like that. ஆமா, சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா மகாத்மா காந்தி இது சொல்லிருக்காருன்னு ஒரு கோட் இருக்கும், கீழே வந்து சம்டைம்ஸ் வந்து நேரு இது சொல்லிருக்காரு ஒரு இது இருக்கும். அந்த மாதிரி இது இல்லாம நம்ம அங்க வந்து நம்ம ஓன் கமெண்ட்ஸ் தான் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. திரும்பி சோ அந்த மாதிரி. ஆனா இந்த நேரு சொன்னது அவங்க சொன்னது யூஸ் பண்ணலாம், பட் இன் a different context. That is what we have to emphasize upon. இல்ல அவர் சொல்றது கரெக்ட் தான், டாப்பர் சொன்னதும் கரெக்ட் தான். அந்த கீவேர்ட்ஸ்க்கு ஒரு பேஜ் வந்து நோட்ஸ் எடுத்துக்கணும். அந்த டைம்ல 3 months நம்ம அதுக்கப்புறம் படிக்க முடியாது. சோ வந்து ரெடி பண்ணி முன்னாடியே வச்சு இல்ல ரெடி, அதாவது ரெடி பண்ணியும் வைக்கலாம், பண்ணாமலும் போகலாம். எப்படி போறோம்னா இந்த சென்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் அந்த ஒரு பேசிக்கா whether we are prepared for the definition, aspects, perspectives and how we present. இது இருந்துச்சுனாலே இங்க இருந்துச்சுன்னா இந்த நம்ம எனக்கு what here நீ அந்த உன்னோட அந்த ஆன்சர் preparation for previous அது you can tell. அது வந்துட்டு ஆக்சுவலா நீங்க சொல்ற ஐடியா கரெக்ட் தான். அது ஒரு கீவேர்டுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரிசிஷன் அக்ரிகல்ச்சர்னு சிலபஸ்ல இருந்ததுன்னா யூ ஆர் ப்ரிப்பேரிங் அதுக்கு ஒரு என்ன பாடிலாம் கொடுக்கலாம், வாட் கேன் பி த கன்க்ளூஷன், வாட் ஆர் த ஃபேக்ட்ஸ் ரிலேட்டட் டு அந்த மாதிரி பண்ணலாம். பட் மேக் ஷுர் தட் இட் டஸ் நாட் கோ ஃபார் லாங்கர் பீரியட் ஆஃப் டைம். ஷார்ட் பீரியட்லயே எப்படி அந்த வேரியஸ் தீம்ஸ்க்கு வி ஆர் ஏபிள் டு கெட் இட். ஒரு பேஜ் இட் சம்டைம்ஸ் பிகம்ஸ் 3-4 pages. அது பிகம்ஸ் அகைன் இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட். நோட்ஸுக்கு திரும்பி நோட்ஸ் எடுக்கிற மாதிரி ஆயிடும்.
அதுக்கப்புறம் அது பத்தலன்னு வேற ஒரு மைக்ரோ நோட்ஸ் அடுத்து ஒரு இந்த ஸ்டிக் நோட்ஸ் மாதிரி ஒன்று போடுறது. ஈஸியா இந்த டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாம பார்த்துட்டு ஓகே தான் பண்ணணும் போல. இல்ல நீங்க பண்ற டைரக்ஷன் கரெக்ட் தான், பட் மேக் ஷூர் அந்த டைம் கொடுக்கறது கொஞ்சம் கான்ஷியஸா தந்துட்டு, ஏன்னா நீங்க 1 to 1.5 years அதுக்கே கொடுத்த மாதிரி சொன்னீங்க. யா தெரியல சார் எனக்கு கண்டிப்பா. சொன்னது இல்ல இதான் பண்ணணும். இல்ல நீங்க போன டைரக்ஷன் கரெக்ட் தான், இன்னும் கொஞ்சம் அதுல நீட்டா பார்த்துட்டு போங்கன்னு தான் சொல்றேன். அது யூஸ் பண்ணலாம் இப்போ, பட் மேக் ஷூர் இட் இஸ் காம்பேக்ட் அண்ட் உங்களுக்கே யூஸ் பண்ற மாதிரி இருக்கட்டும் அது. இது வந்து யூஸ்வலா உங்களுக்கு டைம் கன்ஸ்டன்ட் இருக்கிறப்போ தான் இந்த மாதிரி யூ ஃபீல் ஓகே. அந்த பாயிண்ட்ல லாஸ்ட் மொமெண்ட்ல யூ டோன்ட் ஹேவ் எனி ஆப்ஷன்னா போலாம், பட் இட் இஸ் நாட் வெரி அட்வைசபிள்ன்ற மாதிரி. ஏன்னா நீங்க வச்ச நோட்ஸ்க்கு அதுல இருந்து இன்புட் எடுத்துக்கலாம். இதுதான் பாயிண்ட். யுவர் நோட்ஸ் இருக்கு, அதுல இருந்து எக்ஸ்ட்ராவா சம்திங் இந்த லாஸ்ட் மினிட் சம் டேட்டா சம்திங் ஏதோ பண்ண முடியலன்னா, பட் அதையே ரிலை பண்ணி நம்ம போயிட்டோம்னா சோ இட் வில் பி வெரி பிளாண்டா. இல்ல உங்க இன்னும் ரவுண்டடா இருக்காது. யூ வில் பி ஒன் டைமென்ஷனல் அந்த பாயிண்ட் ஆஃப் டைம். நான் தான் சொல்றேன், நீங்க எப்படி எழுதுறீங்கன்றது. எஸ், ஸோ அது கண்டிப்பா யூஸ் பண்ணலாம், பட் இட் ஷுட் பி லைக் அ டாப்பிங். அதே ஒரு மெயின் டிஷ்ஷா இருந்தா இதாயிடும். மோட்டிவேட்டடாவே இருக்கீங்க இல்ல பொறுமையா இருக்கணும்ல, அது எப்படி? இல்ல கண்டிப்பா நானே இப்ப அப்பப்போ சீரியஸ் ஆயிடுவேன். ஆனா கடைசியில எல்லாம் நிறைய ஜாலியா இருக்கணும். உண்மையிலேயே சார் ஜாலியா இருந்தா ப்ரிப்பரேஷனும் சீரியஸா போகணும். ஏன்னா நான் வந்து நிறைய வாட்டி சீரியஸ் ஆகி எவ்வளோ புஷ் பண்ணி போவேன். இன்னைக்கு தான் காலைல ஒரு ஸ்டேட்டஸ் சார் வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. ஐ திங்க் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. சம்டைம்ஸ் வந்து நீங்க பட்டர்ஃப்ளை வந்து ரொம்ப கேட்ச் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா அது நம்மளை விட்டு விட்டு போயிடும். அதே ஃப்ரீயா உங்க வேலையை நீங்க பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதுவா வந்து நம்ம மேல உட்காரும். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து வி ஹேவ் டு பி ஹாப்பி சார். இல்ல நிஜமா, ஏன்னா இப்போ எல்லாரும் எக்ஸாம் எழுதுறது யூ ஹேவ் கோயிங் டுவர்ட்ஸ் ஹாப்பினஸ். இப்போ நீங்க போற வழியிலேயே ஹாப்பினஸ் இல்லைன்னா அங்க போயிட்டு ஹவ் யூ ஆர் கோயிங் டு மேனேஜ்ன்றது போது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வி ஹேவ் டு பி ஹாப்பி. அந்த மைண்ட் செட்ல பாசிட்டிவா வி ஹேவ் டு அப்ரோச் தி எக்ஸாம். அந்த சென்ஸ் வந்து ஒரு மொமெண்டம் when அந்த ஃப்ரம் காலேஜ் வந்து எங்க சார் ஆனா சொன்னாரு, நம்ம நெல்சன் சார் எங்க சார் ப்ரொஃபசர் சொன்னாரு, இந்த சென்ஸ் வந்து எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணதே இந்த பையன் வந்து கிளியர் பண்ணிடுவான்டா நல்லா. இந்த சென்ஸ் வந்து இன்ட்ரோடியூஸ் ஆனதே அப்படிதான். ஃப்ரம் தட் மூமெண்ட் வந்து philosophy ஆப்ஷன் எடுக்கலாம். ஆமா philosophy ஆப்ஷன் எடுக்கலாம். நான் கேட்டேன் ஏன் philosophy ஜெரிஷ் நீங்க கேளுங்க ஏன் philosophy நான் கேட்டேன். பட் ஆனா he said a different answer. இல்ல எனக்கு அது நோட்ஸ்லாம் இருக்கு சார். நோட்ஸ் இருக்கு அண்ட் சிலபஸ் ஷார்ட்டா இருக்கு. அது எப்போ சொல்றதுன்னா he was final year காலேஜ்ல இருக்கும். நான் கேட்டேன் நோட்ஸ் இருக்கா எப்படி how did you check இந்த சார் இல்ல நான் செக் பண்ணிட்டேன் சிலபஸும் சின்னதா தான் இருக்கு. பரவாயில்ல நல்லா ரெடியா தான் இருக்கும். பட் ஆனா then அதுக்கு நான் ஆந்த்ரோபாலஜிக்குன்னு சொல்லல. then he came and you should understand the momentum which is there in the examination. ரொம்ப ரிஜிடாவும் இருக்கக்கூடாது. then அது அந்த டிசிஷன் எப்படி ஆந்த்ரோபாலஜி சார் அது வந்து ஃபர்ஸ்ட் philosophy தான் இருந்தது சார் மைண்ட்ல. பட் அதுக்கு வந்து ஐ ஹேட் ஒன்லி சிலபஸ் ஷார்ட்டா இருந்தது and notes இருந்தது. But these were the only two reasons that I had for philosophy. But when I started exploring other optionals, for example PSIR, anthropology, நான் 3 தான் மெயினா பேஸ் வச்சேன். ஒன்னு வந்து I need a right guide to teach anthropology. அந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல I had ஒரு கைடுன்ற மாதிரி. செகண்ட் வந்து அமௌண்ட் ஆஃப் ரிசோர்சஸ். ஆன்லைன்ல நிறைய டாப்பர்ஸ் இருக்காங்க, அவங்களும் நீட்டா ரிசோர்சஸ் கொடுத்துறாங்க. தேர்ட் வந்து சிலபஸ் பார்த்தப்ப I felt more relatable. எனக்கு ஓகே இது படிச்சா எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு தோணுச்சு. பட் அதே டைம்ல philosophy சிலபஸ் ஷார்ட்டா இருந்தாலும் ஐ couldn't feel more connected to the subjects. இதே சப்ஜெக்டோட கேன் ஐ டிராவல் 2 years ஆனா அது அந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல philosophy questionable-ஆ இருந்தது. பட் anthropology I felt more, it was more engaging-ன்ற மாதிரி பர்சனலா தோணுச்சு. which subject you can travel with, அதுதான் பாயிண்ட். it will be varying with அதான் ஏனா ஃபர்ஸ்ட் என்கிட்ட சொன்னது வந்து philosophy. then he அதான் இது flexibility ஒன்னு. ரெண்டாவது as he said அந்த டிராவல் பண்ற டிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் தூரம் அந்த ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும். so that you should feel good about yourself. So but make sure ஒரு வாட்டி சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் until and unless any untoward இதுனால but make sure you stick on to the same இது, but work with the correct people and correct resources. சைக்காலஜி நல்ல ஆப்ஷன் இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் ஹவர் ரீசனிங் அண்ட் ஆப்டிட்யூட் நான் சால்வ் பண்ணேன். பட் whether will be existed with approach. Okay, right, I will answer your question. அதுக்கு முன்னாடி I will conclude your இது ஆன்சர். அது வந்துட்டு நான் நேத்து வரைக்குமே சீரியஸா இருந்தேன். நான் பாஸ் ஆயுமே உண்மையிலேயே நான் சீரியஸா இருந்தேன்.
பட் அதை தாண்டி வந்துட்டு இட் இஸ் ஹவு வி மேக் அவர் செல்ஃப் ஹாப்பி. திரும்பி ஒரு வாட்டி அதை வந்து நீங்க எம்ஃபசைஸ் பண்ணிட்டீங்கன்னா இட் வில் பி ஸ்டே ஸ்ட்ராங். ப்ளஸ் செகண்ட் வந்து இங்க வந்துட்டு எஸ்பெஷலி நான் இப்போ டாப்பர்ஸோடலாம் இப்போ இன்டராக்டிங் ஒருத்தவங்க ஜேர்னி ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கு சார். சம் ஆர் கமிங் ஃப்ரம் வெரி டிஃபிகல்ட் பேக்ரவுண்ட் பட் கிளியரிங் த எக்ஸாம். சில பேருக்கு ஆக்சுவலா நல்ல பேக்ரவுண்ட் இருந்து கிளியர் பண்றது ஒரு மாதிரி கஷ்டம் தான். எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமா இருக்கும், ரிசோர்ஸ் இருந்தும் ஒய் ஆர் நாட் ஏபிள் டு கிளியர் கொஸ்டின் வரும். இந்த பாயிண்ட் இஸ் வெரி இது ஸோ ஃபர்ஸ்ட் வந்து முடிஞ்ச அளவுக்கு வி ஷுடன்ட் கம்பேர் அவர் ஜேர்னி வித் அதர்ஸ். அது வந்து இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். எனக்குமே அது சம்டைம்ஸ் கஷ்டமா இருந்து, பட் அது வென் வி கோ ஃபார்வர்ட் அது புரியும். அந்த பாயிண்ட்ல வந்துட்டு வென் யூ ஸ்டார்ட் என்ஜாயிங் யுவர் ஜேர்னி, நம்மளை சுத்தி என்னெல்லாம் சப்போர்ட் இருக்குன்னு வில் அண்டர்ஸ்டாண்ட். அதை நோக்கி போவோம். ஸோ சீரியஸா இருக்கிறது நேச்சுரல் தான். நான் இப்ப ஜாலியா தான் பேசுறேன்னு சீரியஸா இல்லைன்னு இல்லை, பட் திடீர்னு சீரியஸ் ஆயிடக்கூடாது. எப்பவுமே ஒரே இன்னொன்னு யூபிஎஸ்சி நம்ம பேசுனதுதான் இட் வில் பிகம் வெரி க்ளோஸ்ட். அது க்ளோஸ்டா இல்லாம நம்ம பார்த்துக்க. எஸ். அண்ட் அவங்க கொஸ்டின் ஆன்சர் பண்ணும்போது சிசாட் அது ஒன் ஆஃப் த ஸ்ட்ராட்டஜி டு டூ. பட் இஃப் இட்ஸ் அட்வைசபிளான்றது வந்துட்டு லிட்டில் பிட் கொஸ்டினபிள். ஏன்னா இன்கேஸ் வந்து ஆர்சி வந்து இட் இஸ் பிகமிங் வெரி டிஃபிகல்ட் ஃபார் யூ. அந்த எக்ஸாம்ல வந்து இன்கேஸ் ஆர்ட்ஸ்ல மெனி கொஸ்டின்ஸ் ஆர் டிஃபிகல்ட், பட் எல்ஆர் அண்ட் மேத்ஸ்ல இட் இஸ் மோர் ஈஸியர்னா தென் யூ வில் பி ஆன் த நெகட்டிவ் சைட். ஃபர்ஸ்ட் 1 hour எக்ஸாம்ல நீங்க அவ்வளோ மார்க்ஸே ஸ்கோர் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஸோ ட்ரை டு ஹேவ் அ மிக்ஸ். அது எப்படி பண்ண முடியும்? யூ ஜஸ்ட் ஹேவ் அ ஸ்ட்ராட்டஜி. அந்த மிக்ஸ் தான் கரெக்டா மிக்ஸ் தான் கரெக்டா இருக்கும். ஐ திங்க் எல்லா ஈக்குவலண்டா இஃப் யூ கான்சென்ட்ரேட் இன் ப்ரிப்பரேஷன் அங்க என்ன இது கஷ்டமா இருக்க போதுன்னு தெரியல. கான்சென்ட்ரேஷன் மூணுலயே வச்சுக்கலாம். உள்ள போயிட்டு we can distribute 1 ல இருந்து 80 வரைக்கும் அப்படியே வந்து ஸ்ட்ரைட்டா சொல்றீங்களா? ஓகே. இல்ல பிக் பண்ணி அது ஹவு டு பிக்ன்றது வந்து பிராக்டிஸ் பண்ணாதான் உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி டாபிக்ல வந்து கேட்டா ஐம் ஏபிள் டு பர்ஃபார்ம் மோர். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ப்ராபபிலிட்டி வந்து யூ ஆர் ஃப்ரம் நான் மேத்ஸ் பேக்ரவுண்ட்னா ப்ராபபிலிட்டி வில் பி டிஃபிகல்ட். அந்த மாதிரி கொஸ்டினை பார்த்த உடனே யூ கேன் ஸ்கிப் மேபி. அந்த டைம்ல யூ கேன் கம் டு ஆர்சி. பட் சிலாஜிசம் சிலது இருக்கு, மேபி நீங்க அதுல எக்ஸ்பர்ட்டா இருக்கலாம். அது பார்த்தோன்னே டக்குன்னு ஹவ் டு பிக். ஸோ இட் இஸ் அபவுட் பிக்கிங் த ரைட் கொஸ்டின்ஸ். அதுக்கு 1 to 80 போனாலும் ஓகே, 80 to 1 வந்தாலும் ஓகே. in which you are strong இல்ல ஆக்சுவலா அதுல இருந்து நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிட்டு we can move forward. எஸ். எஸ், அது ஆக்சுவலா வந்து இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் மாதிரி. ஏன்னா வந்துட்டு 4 ஆப்ஷன்ஸ்ல 1 of the option will be for inference, another option might be for assumption. ரெண்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இன்டர்பிரேட் பண்ணோம். அது ஒண்ணும் இல்ல, அது இருக்கிறது 6-7 கீவேர்ட் தான் சார். கொரோலரி, அசம்ஷன், இன்ஃபரன்ஸ், அப்புறம் அந்த சம்மரி, அந்த மாதிரி. அது என்ன தீமோ அதுக்கு ஜஸ்ட் டெஃபினிஷன் பார்த்தா போறோம். சம்மரினா என்ன, இருக்கிறத சுருக்கமா சொல்றான். அசம்ஷன்னா என்ன, அங்க இல்லாதது பட் யூசிங் த டேட்டா we are able to assume. ஆமா. ஸோ அந்த 6 to 7 கீவேர்ட்ஸ் தான் இருக்கு. அது டெஃபினிஷன் பார்த்துட்டு அதை மைண்ட்ல வச்சுக்கணும். கொஸ்டினுக்கு ஏத்த மாதிரி அதை ஆன்சரை பிக் பண்ணணும். அந்த இது இருக்குல்ல 6 7 சம்திங் அதுக்கு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இதுனா இதோட மீனிங் இது. தென் we go inside solve. இதோட பிராக்டிஸ வந்து நம்ம PYQ இருக்குல்ல அதுல பண்ணி பார்க்கலாம். you can solve and கரெக்ட்டா வருதா. ஆமா. that gives you the idea that ஆமா இதுதான் assumption. Right. Then you go inside, it will be easier. For example, இப்போ ஒரு பேசேஜ் கொடுத்திருக்காங்க regarding climate change. அது ஃபுல்லா climate change பத்தி இருக்கு. In case the question is what is the central idea of this இதுனா climate change is going to harm humans னு கொடுத்திருக்காங்க. அதுல இருந்து we can tick. அதே மாதிரி if they ask assumption, one of the option வந்துட்டு there is a possibility of increase of 1.5 degrees நான் அது கொடுக்கல, but you are assuming because climate change நடக்கிறதால it is going to increase. அந்த டைம்ல how to pick this. பட் அதே வந்துட்டு அசம்ஷன் கேட்டப்ப இந்த சென்ட்ரல் ஐடியா டிக் பண்ணிட்டா இட் மைட் பிகம் ராங். அந்த ஒரு பாயிண்ட். ஆனா அந்த டிஸ்டிங்விஷிங் ஃபேக்டர் வந்து we should have it separate. ஆமா. நம்ம பிராக்டிஸும் பண்ணிரணும். கரெக்ட். ரியல் கீவேர்ட்ல நம்ம வெச்சிருக்கணும், அத பிராக்டிஸ் பண்ணிரணும். then we go inside and it exactly. அதுல ப்ராப்ளம் வராதுல உள்ள. அது இருக்குது 6-7 வேர்ட்ஸ் தான். அது என்ன மீனிங் மட்டும் நீட்டா பாத்துருங்க. Thank you. நீங்க இப்போ வரைக்கும் என்ன ப்ரிப்பரேஷன் பண்ணிருக்கீங்கன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து எல்லாம் மேக் ஷூர் தட் ஆல் சப்ஜெக்ட்ஸ் ஆர் கவர்டுன்ற மாதிரி அதுல ஃபோக்கஸ் இருக்கட்டும். அண்ட் செகண்ட் வந்து என்ன பண்ணனா டேக் மோர் டெஸ்ட் அண்ட் அனலைஸ் இது. தேர்ட் வந்துட்டு சம்டைம்ஸ் டோன்ட் ஓவர் டூ த டெஸ்ட் ஆல்சோ. லைக் டெஸ்டே எடுத்துட்டு படிக்காம விட்டுறதும் பண்ணாதீங்க, அது பண்ணுங்க. அண்ட் மேக் ஷூர் யூ ஹேவ் ஒரு மாதிரி ஸ்ட்ராட்டஜி மாதிரி ஹவு யூ ஆர் கோயிங் டு அப்ரோச் த எக்ஸாம். இது நீங்க பண்ணாலே ஐ திங்க் யூ வில் பி இன் அ கம்ஃபர்டபிள் பொசிஷன்.
The second question. Second. Ethics book. எத்திக்ஸ்க்கு புக்குன்னு நான் ஸ்பெசிஃபிக்கா எதுவும் யூஸ் பண்ணல. இன்ஸ்டியூட்ல போன நோட்ஸ் அது மேல ஒரு டாப் அப் மாதிரி நம்ம அங்கங்க எடுத்தது தான். அந்த டெஃபினிஷன் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் யூஸ் பண்ணல. அது ஸோ அது அவங்க அது உங்ககிட்டயும் கேட்டணும்ன்ற அது மாதிரி புக்கு நான் ஸ்பெசிஃபிக்கா எந்த பர்டிகுலர் புக்கு யூஸ் பண்ணல. அது சில புக்ஸ் எல்லாம் இருக்குல்ல சார், சில பேர் யூஸ் பண்றாங்க, தட் மைட் ஒர்க் அவுட். பட் என்னோட பர்ஸ்பெக்டிவ்ல வந்துட்டு எனக்கு புக் எதுவும் யூஸ் பண்ணல. பட் ஒரு பேசிக் ஒரு நோட்ஸ் வச்சுட்டு ஹவ் யூ ஆர் ஏபிள் டு டாப் அப், மேபி அதுக்கு இஃப் தட் புக் ஹெல்ப்ஸ் வெல் அண்ட் குட். ஆனா ஸ்கோர் வந்து இஸ் an high score actually 120 இல்ல 118 118 actually good score. பட் GS4 ல பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் நெக்ஸ்ட் இந்த போன வருஷம் ஸ்கோர் இந்த வருஷம் ஸ்கோர் இல்ல நெக்ஸ்ட் இயர் ஸ்கோர் எல்லாம் கம்பேரிசன் கிடையாது. இந்த இயர்ல இவங்க என்ன ஸ்கோர் அதுல 118 இருக்கு. அது இஸ் ஆக்சுவலி ஹை மார்க் யூனோ. அந்த யூனோ இப்போ நம்ம ஸ்போர்ட்ஸ் எழுதுறனா இப்போ 118 இஸ் காட். அப்போ அது ஆக்சுவலா இஸ் வர்க்கிங் காம்பினேஷன். எனிதிங் வேற எல்லா சப்ஜெக்ட்ல நல்லா பண்ணி மார்க் எல்லா இதுலயும் நல்ல மார்க் பண்ணிட்டு அதை எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு மார்க் வராது. மெயின்ஸ்ல ஐ திங்க் ஆந்த்ரோபாலஜி is actually in a benchmark. இன்டர்வியூல ஒரு 30 கூட்டணும், ஆந்த்ரோபாலஜில ஒரு 20-30 கூட்டணும், எஸ்ஏ அண்ட் ஃபர்ஸ்ட் பேப்பர்ல ஒரு 20 கூட்டினா then it comes around 80 60 70 80 மார்க் வெச்சுப்போம். 80 pushes into 100 குள்ள போகுது. சோ அந்த மாதிரி மார்க் கம்மியாகும் போது we know that எங்க இம்ப்ரூவ் பண்ணலாம், ஓகே எங்க கொஞ்சம் இது பண்ணலாம். இப்போ the rank that he இப்போ இந்த ரேங்க் வந்து we will assume that you know இதுல இருந்து ரொம்ப டிஸ்டன்ஸ் இருக்கும். ஆனா அந்த டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். நம்ம ஒரு சின்ன யூனோ எதுலயோ ஒரு சின்ன இதுல ஏதோ ஒரு இது எடுத்துப்போம் கம்மியா. பட் that's what we should understand. நம்ம அத ஒரு மேத்தமேட்டிக்ஸா புரிஞ்சிட்டு அத புஷ் பண்ணிரலாம். இப்போ 100 குள்ள புஷ் பண்ணனும்னா then how do we work towards that? ஒன்னு வந்து எஃபர்ட்ஸ் நீட்டா போட்டா கண்டிப்பா ரிசல்ட் இருக்கு. செகண்ட் வந்துட்டு we have to be ourselves and express ourselves எல்லாம் at every stage of the exam. தேர்ட் வந்துட்டு மோட்டிவேஷன் might dip அங்கங்க, பட் கன்சிஸ்டன்சி will help. தேர்ட் வந்துட்டு ஃபோர்த் வந்துட்டு we need to have good support system in terms of எதுவானா இருக்கலாம், ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், டீச்சர்ஸ், பட் கரெக்ட் பீப்புள் should be there to guide us. ஏன்னா this is a very long journey. ஸோ இது ஃபோர் தான் வந்துட்டு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். Okay, thank you. நினைக்கிறேன் all the best. Thank you very much, sir. Book, please. Thank you very much, sir. All the best. Thank you. Like, you know, Thank you, sir. Thank you very much. close. The cake. Happy birthday. நான் நிறைய மாத்தி மாத்தி எல்லாரும் So if you like this video, please like, share and subscribe to Minds of Aspirant. You can send this video to anyone who is preparing for civil services and to your family members who want to know about civil services also. There is a Telegram channel, Minds of Aspirant official as well. You can click that link and join the group and you can ask for whatever doubts that you have. And also you can click the bell icon so that you will get regular updates from Minds of Aspirant. Thank you. All the best.